இப்போ உள்ள மக்கள் வந்துட்டு பிரபஞ்சத்தோட கடவுள் மேலதான் அதிக நம்பிக்கை வச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? சரி, அதாவது யாராவது ஒருத்தங்க மேல நம்பி பயம் இருக்கிறது நல்லதுன்னு நான் விட்டுருவேன். ஏன்னா நம்ம போய் யாரையும் அவங்கள வந்து டீச் பண்ணி இது, ஏன்னா கடவுள் ஒன்றும் கெட்ட இது இல்லையே, அவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஏஞ்சல்ஸ். ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஏஞ்சல்ஸ். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா குட் அண்ட் ஈவல் ரெண்டுமே வந்து இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பிரபஞ்சத்துடைய சக்தி தான், அந்த பிரபஞ்சத்துடைய ஒளி தான் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி பேரிட்டு சொல்கிறோம். ஸோ அதை புரிஞ்சவங்க நம்ம வந்து பிரபஞ்சத்தை டைரெக்டாக கும்பிடுறோம், புரியாதவங்க நம்ம இவங்கள வந்து வர்ஷிப் பண்ணுறோம். ஸோ அதனால அதை போய் நம்ம மாற்றணுன்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை இல்லையா. ஸோ அது அவங்கவுங்க மனசு திருப்திக்காக. அண்ட் கடவுள்கிட்ட போனாலுமே நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் பாசிட்டிவாக நினச்சி உள்ளே போனாலே போதும். ஸோ நிறைய தடவை பார்த்தீங்கன்னா எனக்கே இன்சிடென்ட்லாம் நடக்கும். கோயில் க்யூவில் போகும்போதே எப்படியா தள்ளி விட்டு போகிறதோ, இல்லை அங்கே நம்மளை வந்து ஒரு பேட் வேர்ட்ஸ் திட்டி நம்மளை வந்து தள்ளி அந்த சாமியை பார்க்குறதோ, இதெல்லாமே வந்து நடக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக. நான் கேட்பேன், ஒரு கடவுளை நீ பார்க்க போறீங்க, கடவுளை நீங்க பார்க்க போகும்போதே உங்க வாயில இந்த மாதிரி வார்த்தைகள் வருது, இந்த மாதிரி ஒரு தள்ளி விட்டு முன்ன போகணுன்ற ஒரு விஷயம் வருது, ஒரு கியூ ஒரு மேனரிசம் உங்களுக்கு வரல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் மேனரிசம். அடிப்படையா ஒரு மனுஷனுக்கு இதுவே அங்கேயே அவுட் அப்படின்னா நீங்க கடவுளை போய் பார்த்து என்ன கிடைக்க போகுது? ஸோ அதனால நம்ம எப்போவுமே நம்மளுடைய மனசு, நம்மளுடைய புத்தி எப்போவுமே வந்து நல்லதாக பாசிட்டிவாக வச்சுக்கிட்டோன்னா, நம்ம கடவுளை வீட்டிலேருந்து கும்பிட்டாலே நமக்கான பிளஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக ஞானக்கண்ணை வந்து நீங்கள் திறந்துட்டீங்க. ஸோ எனக்கு இப்போ இன்னொரு என்ன டவுட் வந்ததுன்னா, இப்போ உங்கள்கிட்ட கன்சல்டிங்க்கு வருவாங்கல்ல, ஸோ அவங்களாம் வந்துட்டு இப்போ நம்ம பொதுவாக ஜோசியம் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஜாதகத்தை இருந்து எடுத்துகிட்டு போவோம். இப்போ உங்ககிட்ட வரவங்க என்ன எடுத்துகிட்டு வரணும், என்ன எடுத்துகிட்டு வரணும்? ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வரும்போது நம்பி வரணும். ஸோ நம்பிக்கை வந்து முதல்ல முக்கியம். ஸோ நம்ம வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் சந்தேகத்தோட, அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெய்லீஃப் ரெமடியே நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அதை எழுதிட்டு இன்னும் என்னோட அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகலை, இன்னும் அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆனால் அது நம்ம கான்ஷியஸாக இருக்கவே கூடாது. பண்ணிட்டேன் நம்புங்க, வரும்னா வரும். ஸோ அது 11th டேயில் வருதோ, 21st டேயில் வருதோ, இல்லை 3rd டேயில் வருதோ, அது வந்து வாட் எவர், ஆனால் வரும். அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எங்ககிட்ட கன்சல்டேஷன் வரும்போது நம்பிக்கையோடு வரணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காஸ்ட் வைஸும் பார்த்தா ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் 5 பெட்டி ஜாமானை வச்சே தான் ரெமடிஸ் எல்லாமே இருக்கும், முக்கால்வாசி இருக்கும். அதை தாண்டி வேறு ஏதாவது தேவைன்னா அதை நாங்களே வந்து நம்மளுடைய ஷாப்லேயே இருக்குது, அது நாமளே வந்து மெடிடேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ஆனால் இதுக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம். இதை நம்ம அந்த எசன்ஸை நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனை விடவே மாட்டோம். மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நமக்கு வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஏன்னா நம்ம மனுஷனுக்கு வந்து தேவை அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் அடுத்தடுத்த விஷயத்துக்கு அவங்க வந்து தேடுதல் வந்து இருக்கும், வேண்டுதலும் இருக்கும்.